வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை வச்சு. ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நிஃப்டி 50, என்எஃப்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, முக்கியமான சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஏதாவது இருக்கா அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. இந்த கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் நமக்கு 6:30க்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கெல்லாம் மார்க்கெட் நார்மலான மார்க்கெட் நமக்கு 9:30க்கு ஓப்பன் ஆனாலும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 6:30க்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு கேப் அப் இருக்கா இல்லை கேப் டவுன் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். ஸோ வாலடைலிட்டி இண்டெக்ஸ் இந்தியாவோட ஹோல் மார்க்கெட்டோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் இது மெஷர் பண்ணும். அப்போது இந்த இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்தியாவோட இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைனா ஒரு ஃபேக்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸோ பேரிஷ் மூமெண்ட்ஸோ நம்ம இந்தியா விக்ஸோட டேட்டாவை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரியும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இதுதான் நம்ம இந்த நாலு டேட்டாவே வச்சு தான் நம்ம ஒரு அனாலிசிஸ் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நமக்கு இப்போ ஒரு 100 டே சேலஞ்ச் மாதிரி என்னென்னா, டே 1ல் நமக்கு நினச்சது தான் கரெக்டாக நடந்திருக்கு. அடுத்து டே 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுதான் நடந்திருக்கு. டே 3ல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். ஆனால் என்னென்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது 3வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதை விட மாறாக நடந்திருக்கு. அடுத்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. அப்போ இந்த ஏப்ரல் 24 நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகும்னு சொல்லி. அப்போ இந்த சைட்வேஸ் மூவ் ஆகிற மாதிரி தான் மார்க்கெட்டும் நடந்திருக்கு. ஸோ இது நம்ம ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரி டெவலப் பண்ணுறோம். எதுக்குன்னா நமக்கு தெரியும் நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை என்னைக்கு என்ன மிஸ் ஆகுது, எதனால் மிஸ் ஆகுதுங்கிற ஒரு அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்தியா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வீக் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் இருக்குது. அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக்னா அதாவது புல்லிஷ் நேச்சருக்கு மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு தடங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலே மார்க்கெட் போகுமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல நமக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 24,300 அப்படின்னு சொல்கிறது போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்தே இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் ஒரு 1 இயர் டேட்டா எடுக்கிறோம். 1 இயர் டேட்டாவை எடுத்து ரீஸ்கேல் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். வேணும்னா இந்த ப்ளூ கலர் லைனை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வித்தியாசமான கலர், ஒரு பர்பிள் இல்லை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ரெட், இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு லைன் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த ப்ளூ கலர் லைன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட 200ம் அதுவும் ஒரே கலரில் இருந்தனால நான் மாற்றிருக்கேன். அப்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,392 ரூபா அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இப்போது இந்த வீக் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த வீக் இந்த 24,000 இதில் ரிவர்ஸ் ஆகும்போது மார்க்கெட் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னால இதை தாண்டறதுக்கு கஷ்டப்படுது. ஒன்று. அப்போது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணிச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால தேர்ட் டைம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற ஒரு நடக்கும். அப்போ இந்த தேர்ட் டைம் டெஸ்டிங் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்ட் டைம் டெஸ்டிங்க்கு அப்புறம் நமக்கு கிளியராக இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் மேலே போகுதா இல்லையான்னு. ஆனால் ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமை நமக்கு மார்க்கெட் ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு டவுன்ஃபாலுக்கு தயாராகிட்டு இருக்கு. எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம், என்னோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வச்சு. அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் 50 and 200. ஸோ 50ங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன், இங்கே நான் காமிக்கிறேன். 50ங்கிறது ஒரு ப்ளூ கலர் லைனும், இந்த 200ங்கிறது இந்த ஒரு பர்பிள் கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அந்த இதுவும். ஸோ அப்போது நேத்தோட எண்டு டேல பார்த்தீங்கன்னா -500, அதாவது ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசங்கள் இருக்குது. நேற்று டேயோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. ஓகே, இதே இது அதுக்கு முந்தின டே ஸ்டார்டிங், அதாவது 22ஆம் தேதி, தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா
அதுக்கு முன்னாடி நாள் வந்து 800 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் 600ம், அதுக்கப்புறம் 500ம். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்போ இந்த வித்தியாசம் நமக்கு குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் இண்டிகேஷன் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பியரிஷ் மூமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியிலே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதே இது நேத்தோட மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது 2196 பாயிண்ட், 2200 பாயிண்ட். அதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2600 வித் பாயிண்ட். அப்போது 2600 அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் குறைஞ்சி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தது தான் ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா ஒரு 700 பாயிண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகி மார்க்கெட் வந்து 1500 1400 ரேஞ்சில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டைமண்ட் கிராஸ், அதாவது டைமண்ட் கிராஸ்னால் மார்க்கெட் வந்து அப்வர்ட் ட்ரெண்டுன்னு அர்த்தம். டெத் கிராஸ்னால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த டெத் கிராஸை 15 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது நம்ம ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 3 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தோம்னா ஏற்கனவே டெத் கிராஸ் வந்துருச்சு. அதாவது 3 மினிட்ஸ் கேண்டிலில் நமக்கு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் வந்துருச்சு. அப்போது 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து இன்ட்ராடேவும் அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 2 நாள் 3 நாளோட டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால டெத் கிராஸ் வந்துருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் இந்த கேப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸில் தான் இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட் இன்றைக்கி டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத் கிராஸில் தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம பேங்க் நிஃப்டியில் பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சு. அப்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது மேலே பிரேக் அவுட் ஆனால் பாசிட்டிவாக, அதாவது புல்லிஷாக போகும். கீழே பிரேக் அவுட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா பியரிஷாக போகும். அப்போது நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று எண்ட் ஆஃப் த டேயில் லாஸ்ட் 2 கேண்டில் அது வரைக்கும் பிரேக் ஆகாமல் இந்த லாஸ்ட் 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸை விட்டு வெளியே வந்திருக்கு. அதாவது நம்ம சொன்ன ரேஞ்சை விட்டு வெளியே வந்திருக்கு. அப்படிங்கிறனால இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மூமெண்ட்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்னா கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா ஏற்கனவே நடக்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷனை இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து அழகாக சொல்லிடுச்சு. இப்போது நம்ம என்ன நினச்சோன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடுன்னு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது பெர்ஃபெக்டான ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ எவ்வளவு கேப் அப் இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 1.1% 200 பாயிண்ட் வித்தியாசம். அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை தாண்டியும் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியோடது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேப் அப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எவ்வளோ கேப் அப் இருக்கலாம்னா ஒரு 1.1% இல்லைனா ஒரு 1.2% வந்து கேப் அப் இருக்கலாம் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங், அதாவது இந்த கேப் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ட் ஆஃப் த டேல கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெத் கிராஸில் இருந்துச்சு. ஸோ இந்த டெத் கிராஸில் இருந்து மார்க்கெட் இன்னைக்கு இந்த ஸ்டீப், அதாவது இந்த நிஃப்டி 50 அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஸ்டீப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது நமக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை விட கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட்டேஜ் இப்போ நமக்கு கரண்ட் ஸ்டேட்டஸில் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கிஃப்ட் நிஃப்டியை விட, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை விட கிஃப்ட் நிஃப்டி இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் கேரக்டர், புல்லிஷ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒரு 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 இது எடுத்தோம், ஒரு கணிப்பு எடுத்தோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் நமக்கு ரெண்டும் முக்கியம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த டெத் கிராஸ், அதாவது இந்த பியரிஷ் மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை. பட் வேறஸ் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியோட பியரிஷ் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு 1% அதாவது கேப் அப் வந்துச்சுன்னா நம்மளோட வந்து பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு கோல்டன் கிராஸ்க்கு போயிடும். ஒரு 150ங்கிறது 1% ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் 550 பாயிண்ட்ஸு. இதே இது நமக்கு நிஃப்டி 50யில் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கிராஸ் ஆயிரும்.
ஸோ நமக்கு 24,300 கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நம்ம என்ன சொன்னோம், ஒரு பியரிஷ்ன்னு. அப்போது கண்டிப்பாக கேப் அப்லேயே நமக்கு வந்து இவ்வளோ தூரம் கிராஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆப்ஷனில் பொசிஷன் இப்போ எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேலே போச்சு, இங்கேருந்து மேலே. ஸோ அப்போது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ், இந்த 2 நாளாக இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் டவுன்ஃபால் ஆகலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன சொன்னோம், ப்ரைஸ் ஆக்ஷனில் பேங்க் வந்து நிஃப்டி வந்து மேலே போகும்னு சொன்னோம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்த்து சொல்ல போனோம், ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டிக்கு கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது மேலேன்னு. அப்போது இந்த எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் பார்த்தோம்னா கிளியராக தெரியாது. அதே சமயம் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவில் ஸ்டார்டிங் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் சைடு ஆகுதா இல்லை அப் சைடு ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்தியா விக்ஸும் மார்க்கெட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கணும்னா இந்தியா விக்ஸ் கீழே வரணும். ஸோ 16.63 எப்பயுமே பார்த்தீங்கன்னா 13க்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணி இந்தியா விக்ஸ் குறைஞ்சிச்சின்னா அது வந்து 100% ஒரு ரியல் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸ் பாசிபிள். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து இப்போ எவ்வளோவில் இருக்குன்னா 16 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு ஆவரேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 13 தான். ஸோ 13.0க்கு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டவுன்ஃபால் வந்தால் தான் நம்ம வந்து ஷுவரான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து இந்தியா விக்ஸும் மேலே போகுது, நிஃப்டி 50யும் மேலே போகுதுன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸான புல்லிஷ் மூமெண்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புல்லிஷ்னால் மேலே போகிறது. ஓகே, அடுத்து லாஸ்ட் டேட்டா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஆக்சுவல் கேஷ். அதாவது நமக்கு நேத்தோட இதில் பார்த்துருந்தோம்னா எஃப்ஐஐஸ் எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 கோடி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பை பண்ணியிருந்திருக்காங்க. செல்லிங் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் யூஸ்வலாக அவங்க எவ்வளோவில் பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்கன்னா ஒரு 15-16. எப்போ 20 தாண்டுதோ அப்போவே நமக்கு நல்லா தெரியும் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இது வந்து எஃப்ஐஐஸ் நம்ம இங்கே பார்க்கும்போது தெரியும். எஃப்ஐஐஸ்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அடுத்து வந்து டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால எஃப்ஐஐஸ் மார்க்கெட்டை ஏற்கனவே நேற்றும் புஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கேப் அப் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேப் அப் இருக்கிறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கேஷ் மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டியும் இருக்கிறனால மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்டு நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 0.8 தான் இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ 0.8 தான் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நமக்கு வந்து நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 0.96 இருக்குது. அப்போது பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மைல்டு புல்லிஷ் கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ எல்லாம் பிசிஆர் ரேஷியோ 0.9க்கு கீழே இருக்கோ, 1.0க்கு கீழே இருக்கோ, ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு புல்லிஷ் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் வந்து பாசிபிள் ஒன்று. ஸோ ஏன்னா பிசிஆர் ரேஷியோ வந்து 0.8ம் 0.76ம் இருக்குது. ஸோ 0.8 and 0.76. ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து 0.75ன்னு வச்சுக்கலாம். ஸோ 75 இருக்கிறனால மார்க்கெட் இருக்குது. ரெண்டாவது எஃப்ஐஐஸ் வந்து ஒரு எவ்வளோ பை பண்ணியிருந்திருக்காங்க, 24 crores பை பண்ணியிருந்திருக்காங்க, பையிங் நடந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தான் பிசிஆர் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த 55,000 இந்த 56,000ங்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ நமக்கு எப்போ வந்து இந்த க்ரீன் கலர் அதாவது புட்டோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே விழாது. ஸோ நிஃப்டி 50க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வச்சுருக்கோம். எங்கன்னா 55,000. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த பிசிஆர் ரேஷியோ 55,000 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுது. இந்த கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரெட் கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கோ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பாரு
அப்போ இது ரெண்டும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த 2 ப்ரைஸையுமே நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ இது நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு, அடுத்து நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னாலும் அந்த ரேஞ்ச் வந்து முக்கியமான ரேஞ்சஸை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதாவது 24,500 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 24,000 நம்ம இது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து மாற்றங்கள் பெருசாக வரல. ஸோ 24,000 25,300 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,500 இருக்குது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மொத்தமாக நம்ம வந்து இப்போ சொல்லணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் பியரிஷ் மூமெண்ட்ஸை சொல்லுது. மீதி எல்லாமே ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் வந்து பாசிபிள் இருக்கிற மாதிரி சொல்லுது. அண்ட் கேப் அப் இருக்கிற மாதிரி சொல்லுது. புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் கேப் அப்பில் மார்க்கெட் தொடங்கும். இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்றுக்கருத்து இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்னொரு டேட்டாஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்து மாற்றுக்கருத்துக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் அடிஷன் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெய்லி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றையோட ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.